அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்மமுகூர்த்தா 7 days ப்ரோக்ராம் மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவா இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஹிமாலயாஸ் யாத்ரா ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கோம். December 4 to December 8 வரைக்கும் நடக்க இருக்குது. ஆல்ரெடி 15th அன்னைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னோட வேலையில நான் ஆஃபீஸ்ல டைம் கேட்டிருக்கேன், ஸோ லீவ் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த யாத்ரால நானும் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த யாத்ராவோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணாம திரும்ப ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மொத்தமே இன்னும் மீதி இருக்கக்கூடிய 5 seats தான் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உட்காந்துருக்க இடமானது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கும். இப்போ அந்த ஸ்ரீலங்கால நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது ஒரு மசூதி மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசைப்படுறேன். இப்போ ஐயா அவரோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாளையா சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாளையா பாவா சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் என்ன அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேக் நைனா முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர்ல அழைக்கப்படுது. இவர் ஒரு சூஃபி ஞானியாக இருந்திருக்கிறாரு. எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தான், நம்மளோட தமிழ்நாடு சைடு தான் இருந்திருக்கிறாரு. அப்ப அங்கிருந்து இங்க மூட்டை தூக்கி உழைச்சு அதுக்கப்புறம் ஒரு சமாதி நிலையை அடையக்கூடிய அந்த நேரத்துல, இந்த மாதிரியான நேரத்துல நான் சமாதி ஆக போறேன்னு சொல்லி சமாதி அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். இந்த இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு ஒரு வைப்ரேஷன். சும்மா நான் ஏதோ இங்க உள்ள வந்துட்டேன் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லலை. உள்ள வரும்போதே நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். இது எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, ஸோ எப்படி இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே நீங்க உள்ள வரும்போதே அது உங்களால ரிசீவ் பண்ண முடியும், அது உங்களால உணர முடியும். அப்போ உள்ள வரும்போதே அந்த கேட்டுக்குள்ள உள்ள நுழையும் போதே அப்படி ஒரு வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் இங்கேருந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருக்கு நான் இங்கேருந்து ஒரு போஸ்ட் போட்டாலோ இல்லை இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலோ என்ன மாதிரி இருக்குன்னா, என்ன போயிட்டு இந்த மாதிரி முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வணங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே மதத்தை கடந்ததாக தான் இருக்குது. மதத்தை கடந்ததாக இருக்கும். நீங்க எப்போ ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்களோ நீங்க ரிலீஜியஸா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்போ ரிலீஜியஸா இருக்கீங்களோ நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்க மாட்டீங்க. அப்போ இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மதத்தைக்கு கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது இந்த ஆன்மீகம். அப்போ நீங்க இவரை எடுத்துக்கங்க, நீங்க எந்த ஒரு மகானை வேணா எடுத்துங்க, அந்த தன்னை அறிதல் அப்படின்ற கூடிய ஒரு நிலையானது அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ எப்போ அந்த தன்னை அறிதல் அப்படின்ற கூடிய ஒரு நிலை வருதோ அப்ப அந்த இடத்துல முழுமை பெறுது. இதுக்கு முஸ்லீம் மதத்துல தான் இருக்கணும், இதுக்கு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணணும், இதுக்கு ஹிந்துசத்தை ஃபாலோ பண்ணணும், இது எந்ததும் கிடையாது. இது தன்னை அறிதல், தனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற கூடிய அந்த ஒரு விஷயத்தை அறியறது தான் இந்த ஆன்மீகமே. அப்போ அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு பேர்லயே இருக்கு பாருங்க, ஆன்மாவை பற்றின ஒரு அறிதலை அறியக்கூடியது ஆன்மீகம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை கிடைக்குது அப்படின்னா எப்படி நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னா, த்ரூ மெடிடேஷனா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிசஸ் எந்த மாதிரியான ப்ராக்டிசஸா இருந்தாலும் சரி, இல்ல அன்பா இருந்து 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 ரொம்ப கான்சியஸா இருந்து 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 நான் இந்த மாதிரி சில மெடிடேஷன் பண்ணி டிஃப்ரெண்டான மெடிடேஷன் பண்ணி, அது கிரியா யோகம் சொல்லலாம், இல்ல வாசி யோகம் சொல்லலாம், எந்த மாதிரியான ஒரு யோகமாக வேணா இருக்கலாம். அந்த நிலையானது, அந்த ஒரு யோகமானது கடைசியில இவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா அந்த தன்னை அறிதல் அப்படின்னக்கூடிய ஒரு இடத்துலதான் போய் நிறுத்தும். அப்ப அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் மதத்திற்கு கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இது என்ன மசூதி மாதிரி ஒரு டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நம்ம வராம இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் கடந்ததாக தான் இருக்கணும். ஒரு இடத்துல போய் நீங்க லாக் ஆகுறீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப சூப்பரான ஒரு வைப்ரேஷன் நிறைந்த பிளேஸ். நீங்க இங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்தோட மேப்போட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். ஸோ ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மதத்தை கடந்த அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. இதை மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாரும் போய் லாக் ஆகுறது இந்த ஒரு இடத்துல தான். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம். இந்த இமயமலை யாத்ரா டிசம்பர் 4 to டிசம்பர் 8 வரைக்கும் நடக்க இருக்குது. 4 இரவாக 5 பகலாக நம்ம டிராவல் பண்ண இருக்கிறோம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து தான் டிராவல் பண்ண இருக்கிறீங்க. ஸோ இது முழுமையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராமாக இருக்க போது. 4-ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்க போறோம். நீம் கரோலி பாபா ஆசிரம் போக போறோம். மகாவதார் பாபாஜி குகை போக போறோம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் நம்ம விசிட் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த யாத்திரால கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.